நாவல் அமர்வில் பேசுவதற்காக எழுத்தாளர் பஷாரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு குழுமி இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பஷாராவின் அன்பு வணக்கம். சுற்றுவழி பாதையில் என் பயணம். நீரில் தத்தளிக்கும் படகு போல் மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. என்ன தேவையாக இருக்கிறது? ஏன் இந்த தவிப்பு? நீர் குமிழி என காலம் தோன்றுவதும் மறைவதுமாக கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது. சமீப காலமாக நான் யார் என்ற கேள்வி காற்றில் அசையும் ஊஞ்சலென முன்னும் பின்னும் அசைந்து கொண்டிருந்தது. என்ன பதில் தோன்றினாலும் இதுவல்ல என்று மனம் திட்டவட்டமாக மறுத்து கொண்டிருந்தது. பின் யார் இந்த நான்? எப்படி கண்டறியப் போகிறேன்? இது அத்தனை எளிதான செயலல்ல என்றது மனம். சரி, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என்ன செய்தால், எப்படி ஆராய்ந்தால் என்னை நான் கண்டறிவேன்? உள்ளும் வெளியும் உராய்ந்தபடி பயணிக்கும் கேள்வியுடன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. பறவைகளின் இன்னிசை குரல்களுடன் மெல்ல விடியும் காலை, பிரார்த்தனை முடிந்து துவங்கும் தினம், வழக்கமாக விரைந்தோடும் வேலைகளின் இடையே புதிதாய் மண் பிளந்து எட்டி பார்க்கும் செடியின் துளிர் போல் ஒரு கேள்வி உருவகம் கொண்டது. பெண் என்பவள் யார்? கேள்வி தெளிவாக தன்னை இனம் பிரித்து காட்டியது. சமூக கண்ணால் பார்க்கப்படும் பொறுப்புகள் நிறைந்த, உடல் ரீதியாக சர்வ லட்சணம் பொருந்திய பெண்ணை பற்றியல்ல இக்கேள்வி. யார் இவள்? என்னவாக இருக்கிறாள்? எப்படி இவளை கண்டறிவது? இது என்ன விதமான சோதனை? முதலில் நான் யார்? பின்னர் யார் இந்த பெண்? ஒன்றும் புரியவில்லை. புதிர்களால் ஆன சதுரங்க விளையாட்டில் வட்டமாக சுழன்று கொண்டிருக்கின்றேன் என்பது மட்டும்தான் இப்போதைய பதிலாக இருக்கின்றது. வியப்புகளுடன் பேராவல் புள்ளியின் துவக்கத்தில் இருந்து கடல் அலை என மனம் முழுவதும் வியாபித்தது. சுற்றுவழிப்பாதை புத்தகத்தை கையில் எடுத்ததும் சற்று கனமாக இருப்பதாக தோன்றியது. தலைப்பும் அட்டைப்படமும் ஒன்றிணைந்து இருக்கிறது. கூர்ந்து அட்டைப்படத்தை கவனிக்கையில் சுற்றி சுற்றி வருவது போல் தடித்த வரைகோடுகளின் நடுவில் பிறைச்சந்திரனும் ஓர் வட்டமும் தெளிவாக தெரிந்தன. சம அளவில் இருளும் ஒளியும் கலந்திருப்பது போல், முடிவும் துவக்கமும் பிணைந்திருப்பது போல், ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சரிநிகராக பகிர்ந்திருப்பது போல், அர்த்தநாரீஸ்வரின் நவீன ஓவியமோ என ஆச்சரியப்படுவது போல். அட, என்ன இது? மனம் தன்னிச்சையாக ஏதேதோ கற்பனை செய்து கொண்டே போகிறதே என்று நினைவு தோன்றியது. மெல்ல புத்தகத்தை பிரித்ததும் முதல் பக்கத்தில் சுற்றுவழிப்பாதை தேடியதும் தொடக்கத்திற்கு திரும்பியதும் என்ற வரிகளை படித்ததும் கண்கள் அகல விரிந்தன. சற்றென கைகள் புத்தகத்தை மூட பார்வை மீண்டும் அட்டைப்படத்தின் மீது பதிந்தது. வெளியில் இருந்து மையம் நோக்கியா, மையத்திலிருந்து வெளிப்புறமா? எப்படி நகர்கிறது இதன் ஆரம்பமும் முடிவும்? புதிர்களிலிருந்து முடிச்சவிழ்க்கப்படுகிறதா? அன்றி புரிதலில் இருந்து உருவாகும் பாதையில் புரியாமை மறையத் துவங்குகின்றதா? முதன்முறையாக ஒரு நாவல் புத்தகத்தை கையில் தொட்டதும் இது என்ன வித்தியாசமான பல பல கேள்விகள் உள்தோன்றி ஆட்சி செலுத்த துவங்கியுள்ளன. புத்தகத்தின் மீது பட்ட பார்வையும் தொடுகையும் மிகவும் மாறுபட்ட எண்ணங்களை மனதில் தோற்றுவித்து கொண்டிருப்பது முதல் அனுபவமாகும். இதுவரை இப்படியெல்லாம் மனம் பீடிகையுடன் சிந்தித்ததில்லை. இது என்ன மாதிரியான புத்தகம்? ஏன் இப்படி கேள்விகளின் உலகம் ஒன்று புதியதாக திறந்து கொண்டுள்ளது? ஆச்சரியம் மெல்ல அரவணைத்து கொள்ள பிறகு படிக்கலாம் என முடிவைத்தேன். காலையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றியதும் பறவைகளின் பல்வேறு கானங்களில் லயித்தபடி கண்கள் வெளியில் உலா வந்தன. வீட்டின் அருகிலிருந்த வேப்பமரத்து இலைகளுடன் காற்று மென்மையாக உரசி விளையாடி கொண்டிருந்தது. சட்டென பார்வையில் உச்சி மரத்து நுனியில் இருந்து பொன் நிறத்தில் உலர்ந்த இலைச்சருகு ஒன்று
காற்றின் தொடுகையால் தன்னை மரத்திலிருந்து பிரித்து கொண்டு மிகவும் மெதுவாக வட்டமாக சுழன்று கீழ்நோக்கி இறங்கியது. தரை தொட்டதும் காற்றின் உள் அதிர்வுகளுடன் மெல்ல சுழன்றபடி எகிரி சற்று தள்ளி காலியான சாலையின் முச்சந்தியில் தன்னை பதித்து கொண்டு நின்றது. பார்வை தானாக மெல்ல மேல் நோக்கி பார்க்க எதிலிருந்த வீட்டு மொட்டை மாடி சுவற்றின் அருகில் இருந்த உயரமான தென்னை மரத்தின் மீது தனித்து அமர்ந்திருந்த கழுகு சரையிலென தன் சிறகுகளை விரித்து காற்றை ஊடுருவியது. வானத்தில் தானாக அமைத்து கொண்ட வட்டவழி பாதையில் மேலே மேலே என பறந்தபடி புள்ளியாகி போனது. தன் இயல்பில் வட்டமாக சுழன்று நிலம் தொட்டு நின்ற சருகும் ஒற்றை புள்ளியாய் வானில் மறைந்த கழுகும் வித்தியாசமாக என்னை சுற்றுவழிப்பாதையுடன் தொடர்பு படுத்தி எதனையோ உணர்த்த முயல்வது போல் மனம் விழைந்தது. அந்த காட்சி எத்தேச்சையாக நிகழ்ந்தது போல் இருந்தாலும் எதையோ சொல்ல வருகிறது என்ற ஆர்வத்தின் விதை மனதில் ஊன்றியது. நூலில் சுற்றுவழிப்பாதை சில குறிப்புகள் வாசித்து கொண்டிருந்த போது வானத்தின் ஆழத்தை மனத்தின் உள்ளே இருந்து ஓர் ஆழம் எழுந்து சந்தித்தது என்ற வரிகளை வாசிக்கும் போது மனதில் உதிர்ந்த சருகும் உயரப் பறந்த கழுகும் அறிந்திடாத சுழற்சியில் பயணித்து ஒற்றை புள்ளியில் தம்மைத்தாமே எதிர்கொண்டது மறைமுகமாக எனக்கு உணர்த்தப்பட்டது போல் மனம் அதிர்ந்தது. சில நிமிடங்களுக்கு ஒன்றும் தோன்றாமல் மனம் அமைதியில் ஆழ்ந்தது. மனம் இதனை ஒரு புதிய பாதை சார்ந்த பயணத்தின் அறிமுகமாக எடுத்துக்கொண்டது. அதனால்தானோ என்னவோ இப்புத்தகத்தை வாசிப்பதற்கான சூழலும் மிகவும் வித்தியாசமாக அமைந்தது. ஆம், வீட்டின் 4 சுவர்களுக்கு இடையில் என்றில்லாமல் ஒரு பயிற்சிக்காக வெளியூர் செல்ல நேர்ந்தது. புத்தகமும் நானும் ஒன்றாக பயணித்தோம். தங்குமிடம் இயற்கை சூழலுடன் சுற்றுப்புறத்தை கொண்டிருந்தது. அறை மிகவும் விஸ்தாரமாக மரத்தாலான கட்டில், மேஜை, நாற்காலி, பெரிய ஜன்னல், சாதாரணமான தரை, மேலே பெரிதாக சுழலும் மின் விசிறி என பழைய காலத்து சாயல் மாறாமல் சுகாதாரமாக பராமரிக்கப்படும் இடம். கருங்கல்லாலான சுற்றுச்சுவர், மாமரம், நெல்லிமரம், வாழை மரம் என பலதரப்பட்ட நெடிதுயர்ந்த மரங்கள், பல்வேறு வகையான மலர்கள் பூத்து குலுங்கும் செடி வகைகள், பச்சை பசேல் என படர்ந்து காற்றில் அசையும் கொடி வகைகள், ஆங்காங்கே கருங்கல்லாலான அமரும் இருப்பிடங்கள், சிறிய குளம் ஒன்று செந்தாமரை மலர்களில் பூத்திருந்தது. மரக்கிளைகளின் நிழலில் வெயிலின் தாக்கம் சற்றும் தெரியவில்லை. பரஸ்பரம் அமர்ந்து பேசிக்கொள்ளவும் புத்தகம் வாசிக்கவும் தியானத்தில் ஈடுபடவும் உகந்த இடமாக இருந்தது. தரையில் உலர்ந்த இலைகளின் மென்மையான சரப்பொலியில் பசும் இலைகளின் அசைவும் விதவிதமான பறவைகளின் இனிமை மிகுந்த கானங்களும் என ஒரு கானகத்திற்குள் காலடி வைத்தது போல் அமைதியாக இருந்தது. காலையும் மாலையும் மரக்கிளைகளின் ஊடே தெரித்து வரும் ஒளிக்கீற்றுகளுக்கிடையில் இவ்விடத்தில் அமர்ந்து இப்புத்தகத்தை படிப்பது எதிர்பாராது அமைந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நிகழ்வாகும். பக்கங்கள் புரள புரள உள்ளும் வெளியும் பறந்து விரிந்தது. அனுபவங்களின் வழிநடத்தலாகவும் உற்சாகங்களின் ஊற்றாகவும் ஆச்சரியங்களின் திறவுகோலாகவும் மனதை நெகிழ வைக்கும் நிகழ்வுகளுடன் வாசிப்பு தொடர்ந்தது. புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததும் மனம் பல்வேறு தளங்களில் தன்னை தனித்து நின்று பார்த்து கொள்ள விழைந்தது. இதில் வரும் கதாபாத்திரங்கள் தத்தம் வாழ்வில் நவரசங்களின் 9 வகையான அச்சம், அழுகை, ஏளனம், சினம், கருணை, வீரம், சாந்தம், இன்பம், அற்புதம் என்னும் தன்மைகளை வாழ்ந்து அனுபவம் கொள்கிறார்கள். புரியாத புதிராகவும் புரிந்து கொள்ளும் ஆர்வத்துடனும் கதையுடன் அரூபமாக தன்னை நிறுத்தி கொண்ட மனம் சில நிலைகளை பாகுபடுத்தி தலைப்புகளை ஈர்ந்தது. இந்த 9 வாசல் வழியாக உள்நோக்கி பயணிக்க மனம் வழிவகுத்து கொண்டது. சுற்றுவழிப்பாதை 1. ஆதியில் பயணித்தல், தேடலில் துளிர்த்தல், கண்டறிதல், உணர்தல், திளைத்தல், உள்வாங்குதல், தெளிதல், விடுபடல், இக்கணத்தில் பிறத்தல். கதை துவங்கும் காலம் நிச்சயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போதின் நாகரிகம் சார்ந்ததல்ல, ஆதிகால நிலையை தழுவி இருந்தது. இசிட் சுற்றுவழிப்பாதை
a book of guidance which takes us inside the world of no butterflies seen. Yes, that's why no colors, no sea is seen, but the depth of the sea's silence is widespread in the void. It can be felt in the heart. More trees, few birds, lots of rocks, hills and mountains are there, filled with life. They communicate in silence, not only among themselves, but even with the awakened mind in consciousness. Dry roads and landscapes resemble the mind, which looks very much like a desert. எல்லா வயதினரும் நடைப்பயணமாகத்தான் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு போவதும் வருவதுமாக உள்ளனர். மிகவும் வெள்ளந்தியான மனம் கொண்டவர்களாக மக்கள் இருக்கின்றார்கள். எப்படி நிறுத்திட்டா? ஓகே. கதையின் துவக்கமாக தேடலில்தான் ஆரம்பிக்கிறது. பச்சிளம் குழந்தையை சுமந்து வரும் இளம்பெண் மிகவும் சிரமத்துடன் மலைப்படிகளை ஏறி தன் பிள்ளைக்கான பாதுகாப்பான இடமாக ஆசிரமத்தை தேடி வருதல், குழந்தையை கருங்கல் கட்டிடத்தின் உள்ளிருந்து வெளிவரும் துறவியிடம் ஒப்படைத்து உயிர் நீத்தல். இதனை எழுதிய திரு ஆனந்த் அவர்களின் மனதில் திடீரென உருவகம் கொண்ட காட்சி இது என அவரே விவரிக்கிறார். கனவில் கேட்ட ஒரு உரையாடலும் கனவும் நனவும் மற்ற கணத்தில் மனதில் சட்டென உதித்த காட்சியும் தான் அவரை அறியாமலே மனதிற்குள் ஒரு தேடலின் உதையை ஊன்றி பின்னர் ஒரு மாபெரும் நாவலாக உருக்கொண்டது என்கிறார். ஓகே. தேடலின் ஒரு பகுதியில் தம்முள் இருக்கும் தன்னை உழலவிட்டு சுய தேடலின் துளிர்த்தலில் உலாவுகிறார்கள். இதில் இருக்கும் கேரக்டர்ஸ். தேடலின் வழி மிகவும் ஆழமானதாகவும் அழுத்தமாகவும் உள்ளது. நிகழ்வுகளின் தாக்கம் உடன் பயணிப்பவர் மனதில் வலியின் அதிர்வை ஏற்படுத்துகின்றது. இந்த நாவலின் முடிவின் துவக்கமாக நான் பார்ப்பது, இந்த பயணம் மிகவும் வித்தியாசமானது. இப்படி ஒரு பயணத்தை அமைத்து கொடுத்த இந்த புத்தகம் அரிதானது. இந்த சுவடியை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஜெகதீசன், அவன் மூலம் வாசிக்கும் அனுபவம் கொண்ட அவன் மனைவி உமா சுவடியை படிக்க ஆரம்பிக்கும் முன் இருந்த நிலையில் இருந்து முடிக்கும் பொழுது முற்றிலும் மாறுபட்ட எண்ணங்களுடன் தங்களை புதியவர்களாக காண்கிறார்கள். வாசிப்பில் ஈடுபட்டு உடன் பயணிப்பவர்களுக்கும் இந்நிலை ஏற்படுகின்றது. சமூகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட வாழ்வியல் முறைகள் தகர்ந்து போகின்றன. பின் நடப்பதை முன் அறிவிப்பையாக கனவுகள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு கனவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக ஆர்வத்தை தூண்டும் நிலையில் சில கனவுகள். மலர்கன்னிகளின் நடனம் சார்ந்து வரும் கனவில் சூஃபிகளின் சுழல் பிரார்த்தனை முறை நினைவுக்கு வருகிறது. இதில் வரும் கதாபாத்திரங்கள் அனைவரும் பொதுவாக ஒரே விதமான மனநிலையில் இயற்கையுடன் தனித்து இருக்கும்போது தங்களுக்குள் பெரும் மாற்றத்தை, துக்கங்களுக்கு ஆட்பட்டு தாங்கொண்ணா துயரங்களிலிருந்து விடுபட்டு ஆசிரமத்திற்கு வருகின்றார்கள். சத்யரூபன் மட்டும் குழந்தை பருவத்திலிருந்து ஆசிரமத்தில் வளர்ந்து வாலிப வயதில் உலகியல் வாழ்விற்கு அறிமுகமாகிறான். இச்சுவடியில் வரும் பெண் மக்கள் அனைவருக்குள்ளும் அறிவின் தீட்சண்யம் விளிர்கிறது. மிகவும் தைரியசாலிகளாகவும் சமயோசித புத்தியுடன் செயல்படுபவர்களாகவும் உள்ளனர். கூர்ந்து நோக்கினால் கதையின் ஓட்டத்தை மிகவும் கவனத்துடன் ஆற்றில் செல்லும் படகு கவிழ்ந்து விடாமல் வலித்து செல்லும் துடுப்புகளாக பெண்கள்தான் செயல்படுகிறார்கள். ஆண்களின் ஆதிக்கம் இருப்பது போல் தென்பட்டாலும் அவர்கள் வெறும் படகாகத்தான் இருக்கின்றார்கள். உலகியல் வாழ்விலிருந்து அனைவரும் ஆசிரம் தேடி பயணிப்பதும் பின் மீண்டும் உலக வாழ்க்கைக்குள் நுழைந்து சாதாரண மனிதர்களுடன் கலந்து துறவி ஆடைகளை துறந்து எளிய மனிதர்களாக
சுய இயல்பு மாறாமல் அனைவருக்கும் உதவிகரமாக புதிய வாழ்க்கை துவங்குவதும் இச்சுவடி வழங்கும் மிகப்பெரிய மாறுதலாகும். ஆசிரமத்தின் வாசத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் 3 வாசகங்களும் செதுக்கப்பட்டிருக்கும் கருடன் சிலை வடிவமும் இக்கதையின் அடிநாதமாக இழைந்து வரும் முக்கிய வாழ்வியல் பொருள் கலந்தவையாகும். அனைத்தையும் நடத்தும் சக்தி புறக்கண்களுக்கு புலப்படாமல் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்மையின் ஜோதிமயமாக ஜொலித்து கொண்டுள்ளது. கண்டறிந்தவர்கள் கரை சேர்ந்தும் காணாது இருப்பவர்கள் இன்னலின் வழியில் நடந்து சோர்ந்தும் போகிறார்கள். இக்கணத்தில் உலக வாழ்வில் நடக்கும் பிரளயம் புதிய வாழ்க்கை துவங்குவதற்கான புதிய உலகம் பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இந்த சுவடியும் அதனையே வலியுறுத்துகின்றது. எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன் நடப்பதாக காட்டப்படும் மாற்றங்கள் இன்றைய வாழ்க்கைக்கும் உகந்ததாக இருக்கிறது. இல்லாத நேற்றும் வராத நாளையும் இன்றைய கணத்தை வாழ்வதில் மட்டும்தான் வாழ்க்கை உள்ளது என்பதை தெளிவாக இச்சுவடி சுட்டி காண்புகிறது. இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் பொருத்தமாக வாழ்வியல் நுணுக்கங்கள் செம்மையாக தெளிவாக நன்கு புரியும்படி எழுதியிருக்கும் திரு ஆனந்தவர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் அன்பின் சாரலை மனமுவந்து தூவியிருக்கிறார். இதுநாள் வரை வாழ்ந்த தான் என்னும் மாய உலகத்தில் இருந்து இல்லாதிருக்கும் தானற்ற மாபெரும் சமுத்திரத்தை சீலத்துளிகளில் நிரப்பி நம் தாகம் தணிக்க திரு ஆனந்த் உதவுகிறார். ஒரு துளியை சுவைத்ததுமே அதன் சுவையில் தன்னிலை மறக்கும் மனம் தீராத தாகத்துடன் மேலும் பருகத் துடிக்கிறது. ஒற்றை சுழலில் நம்மை ஈர்க்கும் இந்த சுற்று வழிப்பாதை நாம் இதுவரை வாழ்ந்த சமூகத்தில் விரும்பியோ விரும்பாமலோ ஒன்றன் மீது ஒன்றென அணிந்திருக்கும் முகமுடிகளை தனித்தனியே பீத்தெறிகிறது. நிஜமுகம் கண்டதும் உள்தோன்றும் அதிர்வு வார்த்தைகளில் உரைக்க இயலாது. மன அஸ்திவாரத்திலிருந்து களைகளை பிடுங்கி எறிந்துவிட்டு புதிய நான் உருக்கொள்ள உதவுகிறது. இந்த நான் இருப்பில் இருந்து கொண்டே இல்லாத நிலையை எய்துகிறது. இக்கணம் தோன்றும் பரவசம் அளவில்லாதது. அவ்வளோதான். இதை மட்டும் முடிச்சுட்டு I'll just thanks him and I'll finish it. இதுவரை துய்த்தெரியாத இன்ப நதியில் ஒரு சிறகு போல் நம்மை மிதக்க செய்கின்றது. பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்றில்லாமல் தன்னை அறிதலில் உள்நோக்கி பயணிப்பவர்களுக்கு திரு ஆனந்த் எழுதியிருக்கும் இந்த புத்தகம் வழிகாட்டியாக அமையும் என்பது திண்ணம். இதனுடன் பயணித்து கசடுகளை களைந்து புதிதாய் பிறந்து வந்தோம் என்ற மகிழ்வில் தொடரும் பலரின் இப்பயணம். இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் சுற்றுவழி பாதை குறித்து என் கருத்து பரிமாறலை பொறுமையுடன் கேட்டதற்கும் மனம் நிறைந்த நன்றி. வாய்ப்பு கொடுத்த சிற்றில் அமைப்பிற்கும் நன்றி.